அது எப்படி உங்களோட உரையில பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை எப்படி புறக்கணிப்பீர்கள்? बाबासाहेबांचा अपमान केला आहे तो भरून निघण्यासारखा. மகாராஷ்டிராவோட நீர்வளத்துறை அமைச்சர் சிறப்புரை முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரே இல்லை. யூ கேன் ப்ரமோட் மீ ஆர் டிமோட் மீ பட் ஐ cannot tolerate insult to பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று கேட்ட அந்த பெண்மணியின் பெயர் மாதவி ஜாதவ். கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாவற்றையும் இடஒதுக்கீட்டின் மூலமாக உருவாக்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் முதல் முறையாக அண்ணல் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்ற ஒன்றை புது மனிதன் அம்பேத்கர் அவதரித்து புதைகுழியில் கிடந்தோரை எல்லாம் கைதூக்கி நடக்க விட்டு எப்போதுமே அண்ணல் அம்பேத்கரை நம்முடைய முதல்வர் எப்படி தெரியுமா கொண்டாடுவார்? அறிவு சூரியன் என்று சொல்லுவார். கல்வியை ஆயுதமாக்கி ஒடுக்கப்பட்டவர்களின் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்று கொண்டாடுகின்ற ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் டபுள் என்ஜின் சர்க்காருக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்குமான வித்தியாசம். அது எப்படி உங்களோட உரையில பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய பெயரை எப்படி புறக்கணிப்பீர்கள் என்று கேட்ட அந்த பெண்மணியின் பெயர் மாதவி ஜாதவ். அவங்க மகாராஷ்டிரா நாசிக் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. அது என்ன நிகழ்ச்சினா, சமீபத்தில் நடந்த குடியரசு தின விழா. அதுல மகாராஷ்டிராவோட நீர்வளத்துறை அமைச்சர் கிரீஷ் மகாஜன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். சிறப்புரை முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரே இல்லை. அதைத்தான் மாதவி ஜாதவ் கேள்வி கேட்கிறார். என்னன்னா, இந்த குடியரசு தினம் இதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் அந்த அரசியல் சாசன சட்டம் இப்படியாக பின்னி பிணைந்திருக்கிறது. குடியரசு தினமும் நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கரும் அரசியல் சாசன சட்டமும். ஆனால் அதை பற்றி நீங்கள் குறிப்பிடவே இல்லை என்று அவர் கொந்தளித்து கேட்டார். அதற்கப்புறம் அவர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மாதவி ஜாதவ் திரும்பவும் சொல்றாங்க, யூ கேன் ப்ரமோட் மீ ஆர் டிமோட் மீ பட் ஐ cannot tolerate insult to பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் என்னை வேலையிலிருந்து நீக்கலாம், என்னை லாரி ஓட்ட வைக்கலாம், மணலை தூக்க வைக்கலாம், கூலி வேலை செய்ய வைக்கலாம், எது வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு அவமானம் என்றால் அதை நான் பொறுத்து கொள்ளவே மாட்டேன். அவருடைய பெயருக்கு ஒரு புறக்கணிப்பு என்றால் அதை நான் பொறுத்து கொள்ளவே மாட்டேன் என்று சொன்ன அந்த வீர பெண்மணி சமீபத்தில் மாதவி ஜாதவ். எதை நாம் இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், அதுதான் மிக முக்கியம். ஒன்றிய அரசு மிக சமீபத்தில் என்னங்க பண்ணுச்சு, அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறதுல மகாத்மா காந்தி நரேகா, எம்ஜி நரேகான்னு சொல்லுவோம். அதுல மகாத்மா காந்தி என்ற பெயரை சொன்னால் ஒன்றியத்தில் இருப்பவர்களுக்கு, இந்துத்துவா மக்களுக்கு நாக்கு சுளிக்குமோ அப்படிங்கிற பயத்துல பிரதமர் என்ன பண்ணிட்டாரு, மகாத்மா காந்திங்கிற பேரை விட்டுறலாங்க, அது எதுக்குங்க இன்னமும் சுமந்துக்கிட்டு அப்படின்னு மகாத்மா காந்தி என்ற பெயரை நீக்கினார். இதுலேருந்து இன்னொன்னும் தெரிஞ்சுக்கலாம். 1948 ஜனவரி 30 அன்றைக்கு RSS சங் பரிவார் கூட்டத்தை சேர்ந்த கோட்சே மகாத்மாவை முதன்முறையாக சுட்டு கொன்றார். இரண்டாவது முறையாக மகாத்மாவை எப்போது சுட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால், பிரதமர் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்துக்கான பெயரிலிருந்து மகாத்மா பெயரை நீக்கிய போது. அவ்வளவு மோசமான ஒரு சூழலை இந்தியாவில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்துதான் நம்முடைய மாதவி ஜாதவ் கொந்தளித்திருக்கிறார். ஏனென்றால் இடஒதுக்கீட்டின் மூலமாக அந்த இடைசாதி இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இப்படியாக தீண்டத்தகாதவர்களாக சமூகம் கருதிய, தீண்டத்தகாதவர்கள் என்று பார்ப்பனர்கள் எள்ளி நகையாடிய அந்த எளிய மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாவற்றையும் இடஒதுக்கீட்டின் மூலமாக உருவாக்கி கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். அப்படிப்பட்டவரின் பெயரை கூட ஒரு அமைச்சர் உச்சரிக்க மறுக்கிறார் என்றால் மாதவி ஜாதவ் அவர்களின் ரௌத்திரம் நிஜமானது தானே, சத்தியமானது தானே, நியாயமானது தானே. இந்த இடத்துல நாம இன்னொன்னு நினைச்சு பார்க்கணும். நம்முடைய தமிழ்நாட்டில் அண்ணல் அம்பேத்கரின் பெயரை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் முதல் முறையாக அண்ணல் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்ற ஒன்றை 1996 உருவாக்குகிறார். அண்ணல் அம்பேத்கர் பெயரால் ஒரு சட்ட பல்கலைக்கழகம். ஏனென்றால்
நம்முடைய அரசியல் சாசன அமைப்பை சட்டத்தை உருவாக்கியவரே அண்ணல் அம்பேத்கர் என்பதனால் அவரை காலம் காலமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சட்ட பல்கலைக்கழகத்துக்கு பெயராக வைத்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டாடினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்முடைய முதல்வர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அந்த சமூக நீதி விடுதி என்று MC ராஜா அவருடைய பெயரில் இருந்த விடுதிக்கு சமூக நீதி விடுதி என்று பெயரை மாற்றி சமத்துவத்தையும் சம உரிமையையும் கொண்டு வந்திருக்கிறார். எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்குகின்ற அந்த மாணவர்கள் தங்குகின்ற விடுதிகளில் சம உரிமை இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி பெயரை மாற்றிய பெருந்தன்மை நம்முடைய முதல்வருக்கு இருக்கிறது. அதை தவிர அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற ஒன்றையும் இப்படியான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நம்முடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர எப்போதுமே அண்ணல் அம்பேத்கரை நம்முடைய முதல்வர் எப்படி தெரியுமா கொண்டாடுவார்? அறிவு சூரியன் என்று சொல்லுவார். சட்டத்தின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை மீட்டெடுத்து கொடுத்தவர் என்று சொல்லுவார். கல்வியை ஆயுதமாக்கி ஒடுக்கப்பட்டவர்களின் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்று கொண்டாடுகின்ற ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் மகாராஷ்டிராவில் டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் குடியரசு தினத்தில் கூட அண்ணல் அம்பேத்கர் பெயரை சொல்ல மறுக்கிறார் என்றால் இதுதான் டபுள் என்ஜின் சர்க்காருக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்குமான வித்தியாசம். இதுதான் இந்துத்துவக்காரர்களுக்கும் திராவிட கொள்கையில் சமத்துவத்தில் சம உரிமையில் ஊறி திளைத்து எல்லோருக்கும் எல்லாம் என்று வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி இருக்கின்ற நம்முடைய முதல்வரின் திட்டங்களுக்குமான வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாதவி ஜாதவ் வாழ்க என்றுதான் நம்மால் உறக்க சொல்ல முடிகிறது. அதை தாண்டி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க, நம்முடைய முதல்வர் வாழ்க வாழ்க என்று அண்ணல் அம்பேத்கரே கூட இப்போது சொல்லுவார்.